ஈரானின் ஆரம்ப பள்ளியில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது. அமெரிக்கா தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த மிசைல் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட இருந்துச்சு. எந்த பயமே கிடையாது அவங்களுக்கு. என்ன யார் கேட்பா? ட்ரம்ப் ஏற்கனவே எபிசன் ஃபைல பயங்கரமாக மாட்டியிருக்கிறார். இப்போ எனக்கு நேற்று வந்து ஐசிசி வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து நெத்தனியாவுக்கு ஏதோ ஒரு கடிதம் அனுப்புனதாக சொல்கிறாங்க. இப்போ நெத்தனியா ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு யார் தண்டனை கொடுக்க போகிறார்கள்? வேற வழியே இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யாட்ட பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. நேற்று பேசியிருக்காங்க, சீனா கிட்ட கூட வந்து பேசியிருக்காங்க. இந்த யுத்தத்தை நிறுத்திடலாமே. இது வந்து ஒரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அதிகார மையமாக சீனா மாறிக்கொண்டிருக்கிறது. ட்ரம்ப்பையோ நம்ம நெத்தனியாவையோ இவங்கெல்லாம் போர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கணும். சீன பாராளுமன்றம் அறிவிக்கணும். கனடாவாக இருக்கலாம், இல்லை கீழே மெக்சிகோவாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் அவங்க பெட்ரோல் ஆயில் மைன்ஸ்லேருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கிறது வரைக்கும் ஒரு 300-400 லட்சம் கோடிக்கு மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானில் வந்து 36 lakh crores வந்து டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் முழுக்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அமெரிக்கா அதுக்கு பயப்படுது. இப்போ இந்தியா வந்து இது ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸாக எடுத்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் டிமாண்ட் வைப்பாங்க, இந்த யுத்தத்தில் நீங்கள் எங்களோட நிற்கணும். இந்தியா கெஞ்சணும். நான் எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? என்ன போட்டு அடிச்சிருவானுங்க. நான் சும்மா அவங்களோட நிற்கிறேன், பஸ் இதை செய்யுங்க பஸ். ஈரான் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேஸையும் முழுசாக அழிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் நிறுத்திடுவாங்க. இன்னும் மிச்ச மீதி இருக்குது அப்படின்னா அமெரிக்கா வேறு வழியே இல்லை, நான் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு மண்டிக்கிட்டு நின்னா மட்டும்தான். அமெரிக்கா சொல்கிற விஷயங்கள் வந்து உலக செய்தி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொன்றா அம்பலப்படுத்திக்கிட்டே வருது. ஆக்சுவலாக ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி போய் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து அந்த ஈரானின் மினாப் அந்த பகுதியில் வந்து ஒரு ஆரம்ப பள்ளியில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 170 சிறுவர் சிறுமியர்கள் குழந்தைகள் வந்து பலியானாங்க. அந்த விஷயத்தை பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அது வந்து ஈரானே வந்து தெரியாமல் வந்து தாக்குதல் பண்ணி அவங்க குழந்தைகளை வந்து அவங்களே தான் கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ ஆனால் வந்து அந்த செய்தி வந்து முற்றிலும் வந்து தவறாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அந்த பழி வந்து அமெரிக்கா மேலே போடப்பட்டிருக்கு. அங்கே ஆரம்ப கட்ட விசாரணை ஒன்று நடந்துகிட்டு வருது. அதில் நடந்தது வந்து இப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதன் பின்னாடி நீங்கள் ஒரு யுத்தம் துவங்கும் போது அப்படிங்கிறது வந்து மருத்துவமனை, குழந்தைகள், பொதுமக்கள் இருக்க இடத்துல கொண்டு போடக்கூடாது. நீங்கள் ஈரான் என்ன பண்ணாங்க? அமெரிக்காவினுடைய பேஸை தான் அவங்க போய் அடித்தாங்க. அவங்க போய் வந்து உள்ளே பூந்து நீங்கள் பஹ்ரைன்லேயோ கத்தார்லேயோ உள்ளே பூந்து மக்கள் மேலாம் கொண்டு போடலை. மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்பை ரொம்ப துல்லியமாக போய் தாக்குனாங்க. ஆனால் இஸ்ரேல் முதல் குண்டே அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய அதே நாளில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி மேலே, பிரைமரி ஸ்கூல் மேலே போடுறாங்க. 2 ஹாஸ்பிட்டல் மேலே கொண்டு போட்டிருக்காங்க. இட் இஸ் அ வார் கிரைம். இன்டர்நேஷ்னல் சட்டத்தின்படி, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் படி அது ஒரு வார் கிரைம். உண்மையிலேயே வந்து ட்ரம்ப் ஏற்கனவே எபிசன் ஃபைல பயங்கரமாக மாட்டியிருக்கிறார். அதில் பாதி தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் பாதி வெளியே வர மாட்டேங்குது. இந்த போர்க்குற்றத்திற்காக நெத்தனியா எப்படி விசாரிக்கப்பட போகிறார்? கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதே போல் ட்ரம்ப்பும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான். இன்றைக்கி என்ன துரதிர்ஷ்டவசமான நிலைமை என்றால் ஐநாவுக்கு ஒரு பவரே இல்லாமல் போயிடுச்சு. ஐநா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கைப்பாகையாக தான் காலங்காலமாக செயல்பட்டுருக்கு. அது தன்னிச்சையாக எது முடிவும் எடுத்துறதில்ல. இன்றைக்கி அது கூட இல்லாமல் போயிடுச்சு. ட்ரம்ப்போட ரெஜிம் ஏன் அந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா ஐநா கிடையாது, WTO கிடையாது, IBRன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த வேர்ல்டு ஆர்டருமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் தாக்கலாம். திடீர்னு பார்த்தா இந்தியா போய் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, விவசாய ஒப்பந்தம் 500 பில்லியன். WTOவில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. WTOவில் இது 25 வருஷம் பேச்சுவார்த்தையில் இருக்குது. திமுக MP அன்றைக்கி அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் தோஹா மீட்டில் போய் விவசாய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட முடியாதுன்னு ஃபைட் பண்ணியிருக்காரு. AOA அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டில் ஒரு 20 வருஷம் டிஸ்கஷன். அது வந்து இந்தியாவினுடைய நெல் கொள்முதல், அரிசி கொள்முதல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கையிருப்பு, அது சம்மந்தமானது, ரேஷன் கடையில் அரிசி போடுற சம்மந்தமான விஷயங்கள். இது மாதிரி ரொம்ப 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 அடிப்படை இந்தியாவினுடைய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, மானியம் கொடுப்பதற்கு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாமே. இதை எதையுமே பொருட்படுத்தாமல் மோடி போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா WTO இல்லை, ஸோ நமக்கு வந்து UNO இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லா சிஸ்டத்தையும் இவனுக்கு உடச்சிட்டானுங்க. இதனால தான் இவன் அசால்ட்டாக போய் வார் கிரைமில் இவ்வளோ வேகமாக ஈடுபடுறான். ஏற்கனவே அது வார் கிரைம் பண்ணக்கூடிய ஒரு தேசம் தான். ட்ரம்ப் இவ்வளோ வேகமாக எடுத்த உடனே குழந்தைகள் மேலே கொண்டு போடுறது, இஸ்ரேல் வந்து போட்டிருக்கான் இல்லையா, அந்த நீங்கள் சொன்ன அந்த மிசைல் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட இருந்துச்சு. ஆனால் எந்த பயமே கிடையாது அவங்களுக்கு, எந்த குற்றவுணர்ச்சியுமே கிடையாது. என்னை யார் கேட்பா? போட்டால் என்னை யார் கேட்பா? எந்த நீதிமன்றம் கேட்கும்? இப்போ நேற்று வந்து ஐசிசி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து நெத்தனியாவுக்கு ஏதோ ஒரு கடிதம் அனுப்புனதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அப்படி கடிதம் அனுப்புனா மட்டும் நெத்தனியா அதை ஃபாலோ பண்ண போகிறாரான்னு கேட்குறேன். அவர் ஒரு குற்றவாளி. இப்போ நெத்தனியா ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு யார் தண்டனை கொடுக்க போகிறார்கள்? எந்த தேசம் தண்டனை கொடுக்க போகுது? எங்கே பிடிச்சி தூக்கில் தொங்க போகிறாங்க? இப்போ நீங்கள் ஹிட்லருடைய நாசி படையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் வந்து வார்ஷாலையோ இல்லை அமெரிக்காவில் கூட வந்து நீதிமன்றங்களோ, ஜெர்மன் நீதிமன்றங்களை வச்சு விசாரணை நடத்தப்பட்டு தூக்கில் போடப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை.
பட் ஆனால் இப்போ நீங்கள் ட்ரம்ப்புக்கோ அதே மாதிரி நெத்தன்யாவுக்கோ யார் தண்டனை கொடுக்க போகிறார்கள்? அப்போ இன்னொரு நியூ வேர்ல்டு ஆர்டர் உருவாகணும். நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது உருவாகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒருத்தரை தொட்டு அழிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செட்டப்பில் எந்த சேஞ்சஸும் வராது. அமெரிக்கா எப்பவுமே பாஸாக இருக்கும், இஸ்ரேல் எப்பவுமே அடியாளாக இருக்கும். இந்த செட்டப் இப்போ இந்த செட்டப் வந்து ஈரானை அடிக்கும்போது ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் தேவை, எல்என்ஜி தேவை, எல்பிஜி தேவை, எல்லாமே ஒரு டிமாண்டாக மாறும்போது வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யாட்ட பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. நேற்று பேசியிருக்காங்க, நேற்றுக்கு வந்து புட்டின்ட்ட அவர் பேசியிருக்காரு, சீனா கிட்ட கூட வந்து பேசியிருக்காங்க இந்த யுத்தத்தை நிறுத்திடலாமே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த தேசங்கள் மறு வரைவரை ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குது. வேர்ல்டு ஆர்டர் வந்து ரொம்ப விர்ச்சுவலாக அஃபிஷியலாக கிடையாது, வெளிப்படைத்தன்மையற்று, ஆனால் ஒரு அதிகார மையமாக சீனா மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வேறு வழி கிடையாது, சீனா மாறி தான் தெரியும். அப்போ சைனா மாதிரியான தேசங்கள் தான் நாளைக்கு வந்து ட்ரம்ப்பையோ இல்லை வந்து நம்ம நெத்தன்யாவையோ இவங்கெல்லாம் போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கணும். சீன பாராளுமன்றம் அறிவிக்கணும், ரஷ்ய பாராளுமன்றம் அறிவிக்கணும். அறிவித்து தான் இவங்க மேலே தண்டனை எடுக்கப்பட முடியும். நாளைக்கு ஈரான் இந்த போர் நிறுத்தப்படும் போது ஈரானுடைய பாராளுமன்றத்தில் தீர்மானங்களை கொண்டு வந்து ஆமாம் இந்த போர்க்குற்றத்தை செய்தவர்கள் ட்ரம்ப்பும் நெத்தன்யா இவங்க 2 பேரும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணைக்கு எடுக்கணும். இதை வந்து சைனா மாதிரியான ஒரு தேசம் தான் பேக்கப்பில் வந்து செய்ய முடியும். இப்போ தான் நமக்கு எந்த வேர்ல்டு ஆர்டருமே பீஸ் போர்டுன்னு ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு யார்? ட்ரம்ப்பு. நீயே குழந்தைகளை கொலை பண்ணுற, நீ எப்படி பீஸ் போர்டை உருவாக்குவேன்? இந்த பீஸ் போர்டில் நானும் வரேன், இந்தியாவும் சேர்ந்து ஏறி போகுது. அவன் கண்டிப்பாக பீஸே கிடையாது, இவங்க எல்லாத்தையும் பீஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன அவன்கிட்ட கூட போய் சேர்ந்து பீஸ் போட போகிறீங்க? ஸோ அப்போ சீனா தான் இதில் வந்து முன்னணி வரணும், ரஷ்யா முன்னணி வந்து இந்த குறிப்பிட்ட சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்க்குற்றம் அப்படின்னு அறிவிக்கணும், அவங்க பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வரணும். இந்தியா மாதிரியான தேசங்கள் வந்து இந்த போர்க்குற்றத்தை வலிமையாக கண்டிக்கணும். இந்தியா ஒன்றும் பெருசாலாம் கண்டிக்கலை. அலி கமினி இறந்து 4 நாள் கழிச்சு தான் அவங்க வந்து இரங்கலை தெரிவித்தாங்க. என்ன ஒரு டைலாமால எந்த சைடு போகலாமா, எந்த சைடு போகலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த சைடு போகலாமாங்கிற டைலாமா இந்த யுத்தத்தில் இருக்கா வேர்ல்டு முழுக்க அப்படின்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த டைலாமா கிடையாது. வேர்ல்டு ஆர்டரில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருப்பாங்க, இல்லை அமெரிக்காவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க. இந்த சண்டை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், இந்த யுத்தம் முடிஞ்சால் தான் தெரியும் அமெரிக்கா இருக்குமா இருக்காதா, இல்லை இந்த யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு சரியாமல் இருக்குமா இருக்காதா, இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கனால வேர்ல்டோட பொலிட்டிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னொரு 2-3 வருஷம் ஆகும். இது எங்கே போய் நகரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பாக சைனாவினுடைய ஒவ்வொரு நகர்வும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் இப்போ சீன்லேயே இல்லாமல் இப்போ வடகொரியா வந்து நிறைய விஷயங்கள் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவரோட குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லை, நார்த் கொரியா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க மிசைல் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலே வச்சிருக்காங்க. ஏன்னா சவுத் கொரியாவோட அந்த தாட் மிசைல்ஸ்லாம் வந்து அமெரிக்கா வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு அவங்களே வந்து அவங்களால அசால்ட்டாக அடிக்க முடியும். அவங்களால இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க, அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ரெண்டாவது அவங்க எல்லாத்துக்கும் தைரியமாக துணிச்சலாக இருக்காங்க. சைனா கூட இருக்குது, ரஷ்யா கூட இருக்குது அப்படிங்கிறதுல வந்து அவங்க அந்த அலைன்மெண்ட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. இதில் குறிப்பாக சைனாவை பலவீனப்படுத்த வேண்டும், சைனாவை காலி செய்ய வேண்டும் என்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரே எண்ணம். அவங்க வந்து வெனின்சுலா அதிபரை கடத்தியதும் சீனாவுக்காக தான், இன்றைக்கி ஈரானில் போர் தொடுக்கிறதும் சீனாவுக்காக தான். ஏன்னா சீனா பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வல்லரசு தேசமாக மாறிவிட்டது. குறிப்பாக வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் அமெரிக்காவை விட்டுட்டு கனடாவாக இருக்கலாம், இல்லை கீழே மெக்சிகோவாக இருக்கலாம், கரீபியன் ஐலாண்டில் இருக்கக்கூடிய தீவுகளாக இருக்கலாம், இல்லை வந்து வெனிசுலாவாக இருக்கலாம், அர்ஜென்டினா, பெரு, பராகுவே, எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் ஆயில் மைன்ஸ்லேருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கிறது வரைக்கும் எல்லா கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 லட்சம் கோடிக்கு மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 300-400 lakh crores மேலே பண்ணியிருக்காங்க. ஈரானில் வந்து 2021 36 lakh crores வந்து டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்சு யார்? ஈரானுக்கும் சீனாவுக்கும். ஆஃப்ரிக்காலேயே வந்து இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் முழுக்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அமெரிக்கா அதுக்கு பயப்படுது. சீனாவினுடைய முதலீடு இப்போ நீங்கள் வெனின்சுலாக்குள்ளே ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணால் கூட, அவங்க ஃபாதர்லேண்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபாதர்லேண்டில் கார்டு ரெடி பண்ணால் கூட சைனா தான் ரெடி பண்ணி கொடுக்குறான். வெனின்சுலாக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் சீனாவினுடைய அரசு நிறுவனம், நம்ம ஊரில் பிஎஸ்என்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்களுடைய அரசு நிறுவனம் இருக்குது, அவங்க தான் போய் பண்ணி தராங்க. வெனின்சுலாவில் பெட்ரோல் எடுக்கக்கூடிய முதல் 3 நிறுவனங்களில் ஹையஸ்ட்டு சைனா தான் நிற்கிறான். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து சைனா வந்து ஒரு பெரிய மோனோபொலியான பவராக மாறிட்டு இருக்காங்க எக்கானமியில். அப்படிங்கும்போது அமெரிக்கா பயப்படுது. சைனா அவன் இருக்கக்கூடிய அமெரிக்கன் டெட் பாண்ட்ஸை வேகமாக விற்கிறாங்க. டெட் பாண்ட்ஸை வேகமாக விற்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாண்டுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். கடன் பத்திரத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய பெட்ரோ டாலர் மோசமாக அடி வாங்கும். ஸோ இப்போ இது அமெரிக்காவினுடைய எக்கானமியில் ஒரு மிக மோசமான ஒரு பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் எதுன்னு குறிப்பார்த்து சீனா கடந்த 20-25 ஆண்டுகளில் வேகமாக வளர்ந்துட்டாங்க. இதை தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியாவில் பேசும்போது சொன்னார், நாங்கள் வந்து சைனாவை போல் இந்தியாவை வளர விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஈரான்லாம் பிரச்சனை கிடையாது, நியூக்ளியர் வெப்பன்லாம் பிரச்சனை. ஒரு நாளும் ஈரான்
நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்ககிட்ட இல்லை, அவங்க பயன்படுத்தவும் மாட்டாங்க. உங்களுடைய இறையாண்மையில், அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையில் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அலி கமேனியே சொல்லியிருக்காரு. அதை தயாரிக்கக்கூடாதுங்கிறதே அவங்க கொள்கையாக இருக்குது. மற்றபடி என்ன பிரச்சனை? அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமெரிக்காவுக்கு. நீ ஏன் பிரிக்ஸோடு இருக்கிற, சைனா கூட இருக்கிற, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ க்ரூட் ஆயிலை கொடுக்குற? இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இறுதியாக என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ அமெரிக்கா போரை நிறுத்திக்கலாம், இல்லை போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் இந்த போர் ஆரம்பிச்சது வேணால் நீங்களாக இருக்கலாம், ஆனால் முடிக்க போகிறது நாங்கள் தான். அதாவது நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உலக பொருளாதாரத்தை அழிக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர் வரைக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு அப்படின்ற அளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த போர் எப்போ முடியும்? ஈரானோட கோரிக்கை என்ன இருக்குது? இது எப்படி முடிய போகுது, சால்வ் ஆகும்? இப்போ நான் சாப்பிட்டு பைக்கில் வரும்போது பார்த்தேன், நம்ம வடபழனியில் பெட்ரோல் பங்கை மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க பெட்ரோல் பங்க். நேற்று நைட் அந்த பெட்ரோல் பங்கில் 50 பேர் 60 பேர் நின்றாங்க லைனில். நானும் போய் லைன் நின்னேன். ஈரானுடைய யுத்தம் இப்படி தான் முடியும் அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன், வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா பாதிக்கப்படும். அது தமிழ்நாடு தான் ரொம்ப பாதிக்கப்படும், சவுத் இந்தியா தான். ஏன் அப்படின்னா நாம் தான் அர்பனைஸ்டு ஸ்டேட் அதிகமாக. நம்ம மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப 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 அர்பனைஸ்டு. இது பீகாரில் பாதிக்கப்படுறத விட 100-200 மடங்கு அதிகமாக சவுத் இந்தியாவில் தான் பாதிக்கப்படும். இங்கே எல்லாம் ஐடி நிறுவனங்கள் நம்பி இருக்கிறோம். இங்கே எல்லாமே இப்போது இன்டர்நெட் சேவை, இங்கே இருக்கக்கூடிய டவர்ஸு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்என்ஜிக்கு நேரடியாக தொடர்புடையது தான், அதனுடைய எரிசக்திக்கு நேரடியாக தொடர்புடையது தான். ஸோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. பெரும்பாலான மெட்ராஸில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இப்போ எல்லாமே எல்பிஜியில் இயக்கிட்டு இருக்கோம், நம்ம கேஸில் தான் இயக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நேரடியாக பாதிக்கப்படும். ஸோ அர்பனைஸ்டு நகரங்கள் எல்லாமே இப்போ ஒரு ஸ்தம்பிக்கிற சூழலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்தியா இதை ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸாக எடுத்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் டிமாண்ட் வைப்பாங்க, இந்த யுத்தத்தில் நீங்கள் எங்களோட நிற்கணும், நின்னா நான் தர்றேன், இல்லை நான் தர முடியாது அப்படிங்கும்போது இந்தியா கெஞ்சும். நான் எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? என்னை போட்டு அடிச்சிருவானுங்க, பார்த்து செய்யுங்க பாஸு அப்படின்னு. நான் எப்படி பாஸு, நான் சும்மா அவங்களோட நிற்கிறேன் பாஸு, அதை செய்யுங்க பாஸ் அப்படிங்கிற ஒரு டிப்ளமேட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டீப் டிப்ளமேட்டிக்காக உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. வேறு வழி கிடையாது, அப்படி தான் பேசி ஆகணும். இந்த யுத்தத்தை திரும்பவும் அமெரிக்கா தான் பின்வாங்கணும். இந்த யுத்தத்தில் அமெரிக்கா நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் தோத்துட்டோம், இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிறுத்தினா மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும். அப்பவுமே இந்த யுத்தம் நிற்குமா அப்படின்னா ஈரான் முடிவு பண்ணணும். ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேஸையும் முழுசாக அழித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த வாரம் நிறுத்திடுவாங்க. அவங்க அழித்து முடிக்கலை, இன்னும் மிச்ச மீதி இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அப்ரஹாம் லிங்கனை அவங்க வெளியே எடுத்துகிட்டு போகணும். அதை வெளியே எடுத்துகிட்டு போகலனாலும் இந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டா கூட அவங்க இஸ்ரேல் அடிப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஈரானுடைய பிரசிடென்ட் மன்னிப்பு கேட்டார் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில். அது ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது விளக்கம் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மன்னிச்சிருங்க, வேறு வழி இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறதான் விஷயம். மன்னிச்சிருங்க, நான் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் மக்களை யாரையும் அடிக்கல, ஏர்பேஸ் தான் அடிச்சிட்ருக்கோம். எனக்கு இந்த ரீஜனில் அமெரிக்கா உட்காந்துருக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த யுத்தம் துவங்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க. ஈரானுடைய இராணுவத்துறை தலைவர் சொன்னார், எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய சொத்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அழிச்சிருவோம் எங்கள் அரபுக்குள்ளே. எங்கள் தலைவரை நோக்கி நீங்கள் கை நீட்டிங்க அப்படின்னா நாங்கள் கையை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, சொன்ன மாதிரி ரொம்ப க்ளீனாக பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு எந்த அமெரிக்க ஆயுதங்களும் அரபு தேசத்துக்குள் வர முடியாத அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இவங்க அமெரிக்கா அடங்கலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இஸ்ரேலை இன்னும் மோசமாக தாக்குவாங்க. இஸ்ரேலை ரொம்ப கொடூரமாக அடிச்சுட்டு இருக்காங்க ஈரான். வெளியே ஒரு வீடியோ கூட வரல. அந்த ஊரில் வீடியோ எடுக்கிறதுக்கே தடைப்படப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமாக அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. பல செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, சில செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அமெரிக்கா வேறு வழியே இல்லை, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு மண்டிக்கிட்டு நின்னால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும். இல்லைன்னா இந்த யுத்தத்தை நாம் எல்லாரும் ஒரு மணி நேரமும் கடக்க இந்த யுத்தம் இன்னும் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா அடிப்படையான விஷயம் எரிபொருள், அதை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் கடக்க முடியாது. அது முழுக்க கன்னிவெடி நிறையா வச்சுருக்குறாங்க. கன்னிவெடி வைக்கிறதுக்குன்னே தனி கப்பல் இருக்குது. அந்த கப்பலை நாங்கள் அழிச்சிட்டோன்னு நேற்று அமெரிக்கா சொல்லிச்சு. அதாவது இந்த நேவல் மைன்ஸை வைக்கிறதுக்கு அந்த நேவல் மைன்ஸ் அவங்க நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ வெடித்த கப்பல் கூட நேவல் மைனில் தான் வெடிச்சிருக்கு. நேவல் மைனில் யாரும் போய் பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை, வச்சு விட்டால் அதே வெடிச்சிடும். கப்பல் பயப்படுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி யாருமே நாங்கள் இன்சூரன்ஸ் ரெக்கவரி பண்ண முடியாது, 300%, 600% வரைக்கும் அதிகமாக ப்ரீமியம் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா ஒரே நாளில் ஒரு 50 கப்பல் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், அங்கங்கே மொத்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேர்ல்டு இருக்கிற எல்லா கம்பெனியும் காலியாகிடும், திவாலாயிரும். இன்சூரன்ஸ் கம்பெனி திவாலாச்சு அப்படின்னா பேங்க் திவாலாகும். பேங்க் திவாலாகுது அப்படின்னா மொத்த வேர்ல்டு எக்கானமியே ஷேக் ஆகிடும். இன்றைக்கி அந்த நிலைமை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஈரானை இவர்கள் குறிவைத்தது மிகப்பெரிய தவறு.
வேறு வழியே கிடையாது, அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அரபு தேசத்தில் ஒரு வல்லரசு இருக்கா அப்படின்னா அது ஈரான் தான். இவங்க இவ்வளவு அழிஞ்சாலும் ஈரானை 5 வருஷத்தில் திருப்பி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க ஈரானை. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். 79 புரட்சி, அலி கமேனியோடைய சீனியர் கொமினி கைப்பற்றுறார். 79 கைப்பற்றுறாருல. 80 வந்து ஈரான் ஈராக் வார் 8 வருஷம் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா வார், இதே மாதிரி 8 வருஷம் நடந்திருக்கு. அன்றைக்கி அமெரிக்கா தான் ஃபுல் பேக்கப். சதாம் ஹுசேன்லேருந்து எல்லாரும் ஈரானை அடித்தாங்க. 8 ஆண்டுகள் தொடர் யுத்தத்துக்கு பிறகும் அந்த தேசம் அப்படியே நினச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வார் துவங்கி 2 வாரத்துலேயே இன்றைக்கி வந்து ஸ்தம்பிக்குது. இது கொஞ்சம் 6 மாதம் நீடிக்கும். 6 மாதம்லாம் நீடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப டஃபஸ்ட்டு வார். ஏன்னா அவங்க வந்து உயிர் நாடியை பிடிச்சிட்டாங்க கையில். அவ்வளோ மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதாவது அமெரிக்காலே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் இருக்கு. ஸோ ட்ரம்ப்போட பிரதமர் இந்த வாருக்கு அமெரிக்க மக்கள் உடந்தை அல்ல, அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பதவிக்கே வந்து ஆப்பிக்கப்படுது அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. திடீர்னு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த பார்ட்ஸ் எல்லாம் வெளியே வருது. எப்ஸ்டைன் ஃபைல் நிறைய வெளியே வந்துச்சுன்னா இவர் மாட்டிக்குவார். மொத்தமாகவே நிறைய விஷுவல்ஸ் இருக்குது இவருக்கு. அதனால் இதே பெரிய சிக்கலாக தான் போய் முடியும். அதனால் இது வந்து ஒரு குழப்பமான சூழல் தான் இந்த யுத்தம். இது வந்து எக்ஸாக்டாக எப்போ தான் முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் கொடூரமாக இயல்பான மனிதர்களை பாதிக்கும். அதில் அதை குறிப்பாக தமிழ்நாட்டில் பாதிக்கும்.